Hi friends, welcome to my channel. நாவ மரத்தை பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்குன்ட்டு. இனிமேல் தான் பூ பூத்து காய் வைக்கும். ஆடி மாதம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ பூக்கும், எவ்வளோ இருக்குது பாருங்கள் காய். பார்க்குறதுக்கு நல்லா மகிழம்பூ மாதிரியே இருக்குது. நாவ மரத்தோட பூ பாருங்கள், பறிக்கக்கூடாது, காயாகவும். அது பாருங்கள் ஃபுல்லாக இங்கே எல்லாம் எவ்வளோ பூ, அவ்வளவும் காய். நாவல் பழம், நாட்டு நாவல் பழம். ஊர்லெலாம் இப்படி தான் இருக்குது. அங்கே பார்த்தா ஹைபர் வெரைட்டி தான் சிட்டிக்குள்ளெல்லாம் விற்கிறாங்க. இவ்வளவும் காய்ச்சதுன்னா எவ்வளோ பழம் கிடைக்கும் பாருங்கள் கையில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னாக்கா நாவல் பழம் சட்னி செய்ய போகிறேன். குக் வித் கோமாளியில் நந்தகுமார் செஞ்ச இந்த ஜாமுன் சட்னி, அதாவது நாவப்பழ சட்னி அரைக்க போகிறேன் இன்றைக்கி. நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சும்மா கொடுத்தா கூட தொண்டையை அடைக்குதுன்னு பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. உப்பு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஏதாவது போட்டு அப்படியே குலுக்கி சாப்பிட்லாம். சுகருக்கும் அவ்வளோ நல்லது உங்களுக்கு. இப்போ வந்து சீசன், இப்போ நல்லா இப்போ இதை கழுவிக்கலாம். கொஞ்சம் தான் எடுக்க போகிறேன், அதனால் எல்லாத்தையும் கழுவிடலாம். ஒரே மாதிரி சட்னியாக செய்கிறதுக்கு இது நல்லா இருக்குது பாருங்க. இந்த ஐடியா சீசன் டைமில் தான் உங்களுக்கு சாப்பிட முடியும். இப்படி இப்போ இதுக்கு தேவையானது பார்த்திங்கனாக்கா பச்சை மிளகா, உப்பு, புளி, பெருங்காயம். தாளிப்பு போடுறதுனாலும் போட்டுக்கலாம், வேணான்னாலும் விட்டுறலாம். நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கேன். அவங்க வந்து தேங்காய் சேர்க்காம தான் அரைச்சாங்க. கொஞ்சம் தேங்காய் சேர்த்தோன்னா கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் கூட இருக்கும். தேங்காயோட பச்சையாக சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா தேங்காய் சேர்த்துங்க, இல்லைன்னா தேங்காய் சேர்க்காம நாவப்பழமும் இது மட்டும் அப்படியே வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ நாவல் பழத்தை மேலே உள்ள அந்த சதையை மட்டும் எடுத்துக்கலாம், கொட்டை இல்லாமல். இது வந்து ஹைபர் வெரைட்டி தான். நாட்டு பழமாக இருந்தால் உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக இருக்கும். கொட்டையுமே சின்னதாக தான் இருக்கும், உங்களுக்கு பெருசு தான் இருக்கும். உருண்டை உருண்டையாக குட்டி குட்டியாக இருக்கும். இதை விட கூட இன்னும் சின்னதாக இருக்கும் நாட்டு பழம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா. இப்போ இந்த கொட்டையெல்லாம் எடுத்து சேகரித்து நான் பொடி பண்ண போகிறேன். சிறு குறிஞ்சான் இலை பறிச்சிட்டு வந்து ஊருக்கு போகும்போது பறிச்சிட்டு வந்து அதையும் அரைச்சி போட்டு குடிக்க வைக்கலான்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு. சுகர் கிடையாது, ஆனாலும் நான் வாங்கி கொடுப்பேன். ஏன்னா அந்த கசப்பும் துவர்ப்பும் சாப்பாட்டில் சேரணும். டெய்லி சாப்பிட்றோமோ இல்லையோ அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு டெய்லியும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுக்கு கொடுத்துருவேன் அந்த பவுடரை. இதே போல் தேவையான அளவில் எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டிங்கனாலும் ஒரு மாதிரி துவர்க்கும், பார்த்து திட்டமாக போட்டுக்குங்க. இதே போல் தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாவப்பழம்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு, கொட்டை இல்லாமல். கத்தி வச்சு இது மாதிரி அப்படியே சீவி எடுத்துருங்க, சதை மட்டும் அப்படியே. இப்போ நாவப்பழத்தை போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி தான். சீசன் டைமில் செஞ்சு சாப்பிடலாம். நாவப்பழம் போட்டாச்சு, புளி போட்டாச்சு, பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. ஏன்னா இந்த துவர்ப்பு புளிப்புக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டாச்சு. தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் இல்லாமலும் பண்ணலாம். ரெண்டு மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரெண்டுமே நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. அதுலேயே கொஞ்சமாக பெருங்காயம் தட்டிக்கலாம், சும்மா லைட்டாக. சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தால் நாவப்பழ சட்னி ரெடி. நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்கள். ஃபாரின்லலாம் ப்ளூபெர்ரி சாப்பிட்றாங்க. நம்ம நாட்டு நாவல் பழம் இயற்கையாக விளையிறது, எந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் இல்லாமல் இயற்கையாக மரத்தில் காய்ச்சி சாப்பிட்றது ரொம்ப ஆர்கானிக்குன்னு சொல்லலாம். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது பாருங்கள். இன்னும் ஒரு மாதம் தான் வரும், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் சீசன் உங்களுக்கு. நான் ஏற்கனவே நாவப்பழ மரத்தில் ஊருக்கு போயிட்டு வீடியோ போட்டு வந்தேன் பாருங்கள், ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த நாவப்பழத்தோட பூவை பார்த்தீங்கன்னா, கொத்து கொத்தாக அவ்வளோ பூ, அவ்வளோ காய் காய்க்கும் பாருங்கள். நாட்டு நாவல் அது. நான் வீடியோ எடுத்து போட்டது வந்து ஷார்ட்ஸில் வந்து
நாட்டு நாவல் பழம். இப்போ இது வந்து தாளிச்சும் கொட்டிக்கலாம், அப்படியேவும் வச்சுக்கலாம். இப்போ இது சாப்பிட்றதுக்கு வந்து இட்லியும் தொட்டு சாப்பிட்லாம், தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்குமே தொட்டு சாப்பிட்லாம். செமையாக இருக்குது டேஸ்ட்டு, நிஜமாகவே சூப்பராக இருக்குது வித்தியாசமாக. அது எப்படி அந்த நந்தகுமாருங்கிறவர் குக் வித் கோமாளியில் எப்படி கண்டுபிடிச்சி அரைச்சாருன்னு தெரியல, செமையாக இருக்குது. போங்க, சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு இட்லி ஊற்றிட்டு ஒரு தோசையும் ஊற்றிட்டு வந்துடுறேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டும் பார்த்துருவோம். நாவப்பழம் சட்னி பண்ணி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். செமையாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசன் முடியறதுக்குள்ளே, ஏன்னா இன்னும் ஒரு மாதம் அப்படி தான் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் இதில் வந்து ஹைபர் வெரைட்டி தான் உங்களுக்கு வெளியிலேருந்து வரும், ஏதாவது நார்த்துலேருந்து எங்கேயாவது. அதனால் இந்த சீசனில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. நல்லா காரம், உப்பு, புளிப்பு, லைட்டாக துவர்ப்பு, நல்லா செமையாக இருக்குது. டேஸ்ட் பார்க்கலாம். தோசையும் வச்சுருக்கேன், இட்லியும் வச்சுருக்கேன், பார்க்கலாம் ரெண்டும். தாளிக்கிறதுனா தாளிச்சுக்குங்க, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு இப்படி திக்காக வச்சாக்கா நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு. மினி இட்லி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கு சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. போங்க, என்ன சட்னி செய்கிறதுன்னு சில பேர் போட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்தந்த சீசனில் அது செய்யணும். நான் வெஜிடபிள்ஸில் நிறையா பண்ணுவேன். இன்றைக்கி கூட காலையில் கேரட் சட்னி, நேற்றுக்கு பீர்க்கங்காய் சட்னி பண்ணேன். இப்போ நைட்டு டின்னருக்கு தான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாப்புல, அதனால சரி அரைச்சிருவோம் அப்படின்ட்டு நாவப்பழ சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம கலர் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ நாவப்பழத்தை சட்னியாகவும் மாற்றியாச்சு. இட்லி எல்லாம், தோசை எல்லாம் காலி, எல்லாம் சாப்பிட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த கொட்டையை பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு காய வச்சுட்டு அது உள்ளே இருக்க அந்த பருப்பை எடுத்துகிட்டு பொடி பண்ணி நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா சுகர் பேஷண்ட்டுங்களும் சாப்பிட்லாம், மற்றவங்களும் சாப்பிட்லாம். அதில் உள்ள அந்த துவர்ப்பு வந்து ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு. நான் பாருங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன்ட்டு. இதெல்லாம் காஞ்சது, இது நேற்று உள்ளது. சட்னி அரைக்கிறது, ஜூஸ் போடுறது, ஜாமுன் பண்ணுறதுன்ட்டு இப்போ இந்த சீசன் டைமில் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாவப்பழம் வாங்கி எவ்வளோ கொட்டை இருக்குது பாருங்கள். இப்போ இதில் உள்ளதையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதே மாதிரி நல்லா கழுவிட்டு காய வச்சு அதுக்கப்புறமா இது உள்ளே ஒன்று இருக்கும் பருப்பு மாதிரி காட்டுறேன் பாருங்கள். உள்ளுக்குள்ளே அந்த விதை இருக்குது பாருங்கள். இதை எடுத்துகிட்டு இந்த மேலே ஓடு மாதிரி இருக்கும், இது ஓடை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த பருப்பை எடுத்துகிட்டு காய வச்சு நல்லா ட்ரையாக வெயிலில் காய வைக்கணும். மழை நாளெல்லாம் போட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் உங்களுக்கு. இந்த உள்ளே இருக்க பருப்பை எடுத்துகிட்டு காய வைக்கணும். அது நல்லா காஞ்சிதுன்னா அப்படியே விட்டு வந்துடும். நல்லா இது கொஞ்சம் ஈரமாக இருக்குது.